ஒரு 16,000 கிலோ சூப்பரான ஒரு ஃபோன் வேணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபோன் செம்மையா இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா Moto G96 5G. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஷார்ட் டர்ம் ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஸோ பாக்ஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ Moto G96 5G. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கேஜிங் இருக்கும். மேலே எல்லாமே வந்து இந்த ரீசைக்கிள்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஃபோன் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கிட்ட யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபோன். ஸோ இங்கே வைக்கிறேன் நான். அண்ட் உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இது என்ன யூஸ்ன்னு சொல்லி தெரில. அப்படி உள்ளே போட்டுடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபோனுக்கு பேக் கவர் வராது. நம்ம Moto G50 சாரி எட்ஜ் சீரீஸில் வர மாதிரி இந்த சீரீஸில் உங்களுக்கு பேக் கவர் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குள்ளே சார்ஜ், அதாவது Type-C to USB-க்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. Type-C to Type-C கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PD வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ இந்த ஃபோனோட ஒரு குட்டி ஸ்பெசிஃபிகேஷன் வித் ரிவ்யூ பார்க்கலாமா? ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஒரு POLED டிஸ்பிளே. மோட்டோரோலாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஸ்பிளே தான் இந்த POLED டிஸ்பிளேங்கிறது. ஸோ பார்க்கறதுக்கு எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிளாக்ஸ் எல்லாமே நல்லா டீப்பாக தெரியுது. ஒரு சாலிடான ஒரு ஃபோன் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர இது இருக்குது. ஏன்னா 1600 நிட்ஸுக்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 10 பிட்டுக்கான ஒரு பேனல் தான் வந்து. அதுக்கப்புறம் DCI-P3 வந்து 100% கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அக்யூரேட்டாக தெரியும். ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு என்ன ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்கு Corning Gorilla Glass 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஓவருங்களா. அடுத்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் டால்பி அட்மாஸ்க்கான ஒரு சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க டுவல் ஸ்பீக்கர்ஸில். சவுண்ட் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து ஒரு காம் மியூசிக்குங்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் கேட்கும். பட் பீட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி. ஸோ பில் குவாலிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி Corning Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி. பின்னாடி பார்த்தீங்கன்னா வீகன் லெதருக்கான ஒரு டெக்ஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4 கலர் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, ஓஷன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு செம்மையான ஒரு கலராக இருக்குது. பேக் கவர் வராதனால கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நல்ல வீகன், அதாவது ரொம்ப கிரிப்பியான ஒரு வீகன் லெதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் ஸ்லிப்பியாக தான் இருக்குது. கவர் கண்டிப்பாக போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபோன் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது POLED டிஸ்பிளேங்கிறதுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது கூடவே கொடுத்துட்றாங்க. அண்ட் அதுவும் செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் கேமரா பற்றி பார்க்கும்போது சோனியோட LYT-க்கான 700C கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட்டு அண்ட் குரூப் ஷாட்டு நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து வந்து எடுத்துக்கலாம். பின்னாடி இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நீங்கள் அல்ட்ரா வைட்லையும் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அல்ட்ரா வைட்ல எடுத்திங்கன்னா இப்படி தான் வந்து ஷார்ட்ஸ் இருக்கும். முக்கியமாக இந்த ஃபோன் ஓடுறதுக்கான 2 விஷயம். அதில் மொதல் விஷயம் ப்ராசஸர். Snapdragon 7S Gen 2க்கான ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நீங்கள் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு இல்லை பேமெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு நார்மலான ஒரு மிட் லெவல் கேமிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்து 2வது விஷயம் இதோட OS பார்த்தீங்கன்னா மோட்டோட OS வந்து கொடுத்துருக்காங்க. இதோட UI பார்த்தீங்கன்னா ஹலோ UI அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெருசாக எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் வந்து இருக்காது. சும்மா நார்மலாக கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் டெய்லரில் வந்துடும். இந்த கூகுள் டெய்லரில் அந்த நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கால் அதாவது அந்த ஆட்டோ ரெக்கார்ட் வாய்ஸ் கேட்காத அளவுக்கு அதெல்லாமே பண்ண முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக அந்த டிங் அப்படின்ற ஒரு சவுண்டு வேணால் வரும் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ சிம் ட்ரே பற்றி பேசும்போது சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ளக் பண்ணி எடுத்தீங்கன்னா சிம் ஸ்லாட் வந்து இருக்கும். ஹைப்ரிட்கான சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
டிஸ்பிளேல சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 144Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படியே பயங்கர ஸ்மூத்தா, சும்மா ட்ரிப்பியா பயங்கரமா வந்து இருக்கும். நீங்க இங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் 60 எஃப்பிஎஸ்ல பார்க்குறேன். நீங்க 720p 60 எஃப்பிஎஸ்ல பார்த்தாலும் சரி, 1080p 60 எஃப்பிஎஸ்ல பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து பயங்கரமா வந்து அப்படியே கிடைக்கும். இது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ Instagram ஓப்பன் பண்றேன். Instagram ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன் நானு. அந்த ஒரு ஃப்ளோ, அந்த ஒரு ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 144Hz அதோட வேலையை சிறப்பாக செய்யுது. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ப்ரொடெக்ஷன்லாம் ஏதாவது இருக்குது. அப்புறம் தண்ணி கிண்ணி ஊற்றி பார்த்தியா அப்படின்னா IP68க்கான வாட்டர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்புறம் அந்த வாட்டர் டச் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணியில் ஏதாவது தொட்டிங்கன்னா அந்த பெருசாக அந்த ஃபீல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கை வைக்கிற இடம் மட்டும் அழகாக ரெஸ்பான்சிவ்னஸ் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன். யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? டே டு டே லைஃப் டாஸ்கில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பெருசாக எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. அழகாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அழகாக வச்சுட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபோன் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடக்கமாக ஒரு சின்ன ஃபோன், வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செம்ம ஃபோனாக வந்து இருக்கும். இதில் நீங்கள் 4K ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ப்ராசர் நல்லா இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே யூஸ் பண்ணும்போது இந்த கர்வ் டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தெரியும். ஸோ இந்த கர்வ் டிஸ்பிளே வந்து POLED டிஸ்பிளே. ஸோ பிளாக்ஸு இந்த AMOLED டிஸ்பிளேக்கான ஒரு 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 ஈக்குவலண்ட்டான ஒரு விஷயம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் இருக்கும். எல்லாமே கூகுளுக்கான ஆப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எந்த ப்ளோட்வேர்ஸும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வராது. கேமராவும் நல்லா இருக்குது. நீங்கள் டே டு டே லைஃப்பில் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, வீடியோ கால்லாம் பேசணும் அப்படின்னா, இல்லை வீடியோவே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பரான ஒரு கேமராவாக வந்து இது இருக்கும். அண்ட் ஒரு சூப்பரான ஃபோனு. அண்ட் பேட்டரி பற்றி பேசணும்னா கிட்டத்தட்ட 5500 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. காலையில் சார்ஜ் போடுறீங்க, கேம் எல்லாம் எதுவுமே ஆடலை, சும்மா யூஸ் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் நோண்டுறேன் அப்படின்னா நாள் முடியும் போது கடைசியில் உங்களுக்கு ஒரு 35லேருந்து 40% கிட்ட வரைக்கும் இந்த ஃபோனில் சார்ஜ் இருக்கும். ஏன்னா யூஐயோட ஆப்டிமைசேஷன் அப்படி ஏகப்பட்ட ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. பெருசாக வந்து எப்படின்னா அந்த கேமராவில் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் ஏதாவது எடிட் பண்ணணும், பேக்ரவுண்டில் ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ ஏஐ ஒர்க் பண்ணி கொடுக்குது, ஒரு சின்ன சின்ன இடத்துல மட்டும். ஸோ ஓவராலாக பட்ஜெட் வந்து கம்மி தான்ப்பா. எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் வேணும், அது ஆம்லெட்டாக இருக்கணும், கண்ணு வலிக்கூடாது, புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னுச்சிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபோனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 128GB ROM, 6GB RAM 256GB ROM அண்ட் 8GBயில் 128 256 இது ரெண்டுமே வந்துருக்கு. 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேல்லாம் முடிஞ்சதுனால கிட்டத்தட்ட 15,916 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கான். இதை நீங்கள் அடுத்து தீபாவளி முடிஞ்சிருச்சு, அடுத்து கிறிஸ்மஸ் ஆஃபர் வரும். கிறிஸ்மஸ் ஆஃபர் வரும்போது இல்லை நியூ இயர் ஆஃபர் வரும்போது இந்த ஃபோனை கண்டிப்பாக கம்மி ப்ரைஸில் கொடுப்பான். அப்போ நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அண்டு இது மட்டுமே இல்லை, இந்த 2 மாதம் கேப்பில் வேறு ஏதாவது புது ஃபோன் நல்ல பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறான்னா மறக்காமல் நம்ம சேனலில் அந்த ஃபோனோட விஷயங்கள் வந்துடும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ப்ரோ இந்த ஃபோன் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்குது. இல்லை வாங்க போகிறீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன்னா அது வரைக்கும் தேங்க்ஸ். பை கைஸ்.